ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பாடுவோம் சேர்ந்து. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் நம்மடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. நம்மடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது நம்மை பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துகிற ஆவியானவர், நிலை நிறுத்துகிற ஆவியானவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார். பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கூட்டி கொடுக்கிறார். இந்த காலையிலே ஆண்டவரே என்னையும் பலப்படுத்தும். அதுவே நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். என்னையும் பலப்படுத்தும். என்னை இன்னைக்கு சத்துவத்தினால் நிரப்பும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில ஒரு புது பலன் நம்ம மேல் இறங்கட்டும். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நாம் எழும்புவோம். ஓடினாலும் நாம் இளைப்படையும், நடந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். இது கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய காலையில இந்த சரணத்தை பாடும்போது அர்த்தத்தை உணர்ந்து பாடு. என்னை பலனடைய, என்னை பலப்படுத்தும். புது பலன் என்னை இடை கட்டட்டும். ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு பாடுவோம். ஹல்லேலூயா. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பாடுவோம் சேர்ந்து. பலனடைய நம்மடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய
உயர்த்தி பாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் அசைவாடும் தூய ஆவியே தூய்மையில் இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் தூய ஆவியே இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவர், நம்மை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. யார் ஒருவரை பலப்படுத்த முடியும் அப்படின்னா, யார் பலனோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் பலப்படுத்த முடியும். இல்ல, வைத்தியனே பலவீனமா இருந்தா எப்படி அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. எந்த மனுஷனும் நம்மளை பலப்படுத்த முடியாது. நம்முடைய தேவன் நமக்கு பலப்படுத்த போதுமானவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பலன் குன்றி போகிறதே இல்லை. அவர் நம்மை பலத்தினால் இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு கன்மலையை போல இருக்கிறார். இந்த கன்மலை அசைக்கப்படாதது போல அவரும் பலமுள்ளவராக இருக்கிறார். ஒரு கட்டிடத்துக்கு அந்த அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த அஸ்திபாரத்துல தான் பலன் இருக்கு. அஸ்திபாரம் பலமுள்ளதா இருக்குமானா கட்டிடமும் பலமுள்ளதா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் பலமுள்ளவர், பலத்தினால் இடை கட்டுகிறவர், அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா. பாடுவோம். பலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பாடுங்க, சத்தமாக சேர்ந்து பாடுவோம். பெரியவரே என் உயிரே பாடுவோம். பலனே கன்மலையே பலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாழும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருக்கிறேன்.
ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம், உன்னாமம் சொல்லுவேன், உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். உன்னாமம் சொல்லி நன்றி ராஜா மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசப்பட தேவன் பலமுள்ளவர், அவர் எந்த மனுஷனையும் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமே. Praise you Lord. We worship you Holy Spirit. We glorify your holy name. We magnify your holy name. Thank you Lord. Thank you Lord. அவர் எந்த மனுஷனை ஆட்கொள்ளுகிறாரோ அந்த மனுஷனை பலனுள்ளவனாய் மாற்றுகிறார். தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவரும் பலவீனமா இருக்கவே முடியாது. அவர் எந்த மனுஷனையும் பலப்படுத்த வல்லவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று. கரங்களை தட்டி பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று, அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று, ஆட்கொண்டு, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலன் இல்லாத நேரங்களில் பெருகிடும் துணையாளரே, பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா, ஜெபித்திட வாரும் ஐயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை, Mighty Holy Spirit, அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று ஆட்கொண்டு, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொள்ளும் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. எங்கள் அனைவரையும் ஆட்கொள்ளும், ஆட்கொண்டு நடத்துமே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன் மாறி மேல் பின் மாறி மழையே
வந்திறங்குதே. பொன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று பொன் மாறி மேல் பின் மாறி மழையே வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே வைதனை எலிசா அடைந்தால் போல் சோர்வின்றி பலன் என்று நாடுவோம். வைதனை இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குமே. பொன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. 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 பொன் மாறி மேல் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். பொன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். Hallelujah, hallelujah. We worship you, Jesus. We magnify your holy name. Oh, we praise you, Lord. Hallelujah. Hallelujah. We praise you. Thank you, Lord. Oh, we praise you. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. தேவன் நமக்கு ஒரு பலமுள்ள அடைக்கலம், பலமுள்ள கோட்டை. நீதிமான் அதற்குள்ளே போய் சுகமாய் இருப்பான். ஒருவேளை நாம் பலவீனராய் இருக்கலாம். பலவீன பாண்டம் போல நாம் இருக்கலாம். ஆனால் பலனுள்ள கண்மலைக்குள்ளே நாம் நுழைவோமானால் நாமும் பலமுள்ளவர்களாக மாறுகிறோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய கரம் நம்மை அரவணைக்கிறது. அவருடைய சிறகுகள் பலமுள்ள சிறகுகள். அதற்குள்ளே நான் இருக்கும் பொழுது ஒரு பலவீனனாக அல்ல, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. God is my refuge, and God is my strength, a very present help in trouble. Therefore I will not be afraid, even if the earth will be removed and all the mountains be carried into the midst of the sea, I will never be shaken. ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு பலனாய் இருப்பாரானால் நான் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. It's a beautiful chorus. God is my refuge
and God is my strength. பாடலை நாம் பாடுவோம். அடைக்கலம் நீரே, என் பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூலமான துணை நீரே. உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. God is my refuge and God is my strength, a very present help in trouble. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not fear, though the earth be removed and all the mountains be carried into the midst of the sea. God is my refuge and God is my strength, a very present help in trouble. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not fear, though the earth be removed and all the mountains be carried into the midst of the sea. கரங்களை தட்டி பாடுவோம். அடைக்கலம் நீரே, என் பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. அடைக்கலம் நீரே, என் பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. பூமி நிலை மாறினாலும் நடுக்கடலில் அவை அமிழ்ந்திட்டாலும் ஒரு போதும் நான் பயப்படவே மாட்டேன். பூமி நிலை மாறினாலும் நடுக்கடலில் அவை அமிழ்ந்திட்டாலும் ஒரு போதும் நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதை ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்ம பலவீனத்தை பார்க்காதீங்க, நம்மை சுற்றி இருக்கிற அடைக்கலத்தை பாருங்க. ஹல்லேலூயா. போர் வீரர்கள் எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பலவீனமானவங்க தான், ஆனால் அவங்க நல்ல பெரிய பெரிய பாறைகள், பெரிய கண்மலைகள் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நிம்மதியாக இருப்பாங்க. என்ன குண்டு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் நம்மளை தாக்காது. நம்ம குண்டு தொலைக்காத ஒரு கண்மலைக்குள்ளே இருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிறார். அவர் நம்மை சுற்றி இருக்கும்போது நான் பலனுள்ளவனாய் இருக்கிறேன், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. இது மனிதனுடைய செயல் அல்ல, இது தேவனுடைய செயல். இந்த காலையில் ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தின் நடுவில், என்னுடைய பிரச்சனைகள் நடுவில் உம்மை நான் அண்டிக் கொள்ளுகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். உமக்குள்ளே என்னை பலனடைய பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. இந்த கோரஸ் இன்னொரு முறை பாடலாம். சந்தோஷமாக அர்த்தத்தை உணர்ந்து ஆவில் நிறைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அடைக்கலம் நீரே, என் பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. அடைக்கலம் நீரே, என் பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. பூமி நிலை மாறினாலும் நடுக்கடலில் அவை அமிழ்ந்திட்டாலும் ஒரு போதும் நான் பயப்படவே மாட்டேன். தைரியமாய் சொல்லுவோம். அடைக்கலம் நீரே, பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. அடைக்கலம் நீரே, என் பலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. பூமி நிலை மாறினாலும் நடுக்கடலில் அவை அமிழ்ந்திட்டாலும் ஒரு போதும் நான் பயப்படவே மாட்டேன். God is my refuge and God is my strength, a very present help in trouble. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore
கரங்களை அவருக்கு மகிமையை செலுத்துவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர், நன்ற கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல. என் தேவனால் நான் பலன் கொண்டிருக்கிறேன். அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார். அவரே எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே என் துருகமாய் இருக்கிறார். அவரே எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். You always are my hiding place, O Lord. Let the weak say I am strong. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. தரித்திரன் தன்னை செல்வந்தன் என்று சொல்வானாக. இது தேவனுடைய செயல். நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. Oh Jesus, You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in You. You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I am afraid, I will trust in You. I will trust in You. I will trust in You. Let the weak say I am strong in the strength of my Lord. I will trust in You, mighty Lord. I will trust in You. Let the weak say I am strong in the strength of my Lord. I will trust in You. என் மறைவீடம் நீ, மீட்பின் கீதங்களால் என் உள்ளம் நிறைக்கின்றீர். நான் பயப்படும் வேளையிலே உம்மை நம்புவேன். என் மறைவிடம், என் மறைவிடம் நீ, மீட்பின் கீதங்களால் என் உள்ளம் நிறைக்கின்றீர். நான் பயப்படும் வேளையிலே உம்மை நம்புவேன். எத்தனை பேர் உண்மையை சொல்லுங்க? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். பலவீனன் தன்னை பலவான் என்றிடுவான். தேவ பலத்தால் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்.
in you. Lift your hands and say, I will trust in you. Let the weak say I am strong in the strength of my Lord. I will trust in you. உம்மை நம்புவேன். என் பலன் நீர்தானப்பா. என்னை பலப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த உலகம் பலவீனனை அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது, சேர்த்து கொள்ளாது. ஆனால் என்னை பலவீனன் என்று அறிந்தும் என் தேவன் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். என்னை தள்ளிவிடாமல் அணைத்துக் கொள்ளுகிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனனே, என்னிடம் வா. உன் பலத்தின் குறைச்சல்களை நான் நிறைவாக்குகிறேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, thank you Lord. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்கள் கால் இங்க இருக்கிறீங்க? என்னை பலப்படுத்துகிற கரம் என்னோடு இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை ஆராதிங்க பாபு. ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்கள். துதிக்கு பாத்திர பலவீனன் என்று தள்ளிவிடாமல் என்னை இடைக்கட்டினீரே, பலத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நான் நிற்பது அவருடைய பலனால், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய பலனால். சத்துருக்களின் தலையின் மேல் நடந்தார்கள். நான் முறிந்து விழாமல் நிற்பது அவருடைய கிருபை, கிருபை. இந்த பள்ளத்தாக்கை கடக்க தேவன் பலன் கொடுத்தார். கண்ணீரை உருவ நடக்க தேவன் பலன் தந்தார். இயேசுவே, உம்முடைய பலனுக்காக நன்றி. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய பூரண திட்டத்தையும் தேவனுடைய பலனும் அனுக்கிரகம் இல்லாமல் நாம் செய்யவே முடியாது. தம்மோடு 3.5 வருஷம் தங்கியிருந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார்.
பின்பு நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் கடையாந்தரங்களிலும் நீர் எங்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற பலன் என்ன? ஆம், பரிசுத்தாவியானவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வல்லமையை தேவன் கொடுத்தார். பிசாசுகள் மேல் அதிகாரத்தை கொடுத்தார். சரீரத்திலையும் பலனை தர்றார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருடைய பலன்ல ஒரு விசேஷித்த பலன் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை அவர் பலப்படுத்துகிறார், உள்ளத்தை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் உள்ள அந்த உள்ளான பலன் அதை பெறதுக்கு முன்னால ஒரே ஒரு பெண் அவரிடத்துல வந்து, உம்மை இயேசுவோடு நான் பார்த்தேன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்க சந்திக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. உடனே அவன் மறுதளிக்கிறான், சபித்து சத்தியம் பண்ணி எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இதே பேதுரு பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவன் கர்த்தருடைய பலனால், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றான். அவனை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே முன்பின் அறியாத 3000 பேர் அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவங்க பல தேசங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களை அவன் அறியவே இல்லை. ஆனா இந்த அறியாத அந்த மக்கள் முன்பாக பேதுரு தைரியமாய் எழும்பி நின்று இயேசுவை குறித்து தைரியமாய் சாட்சி சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலன் எப்படி வருதுன்னா, பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற பலன், பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற பலன். ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்னன்னு சொன்னா, அதை நான் டிஃபைன் பண்ணணும்னா இப்படி நான் டிஃபைன் பண்ணுவேன். இட்ஸ் a confidence that God gives in your mind, in your heart. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு திட பலன். எந்த சூழ்நிலையும், எந்த மனுஷனையும், எந்த பிரச்சனையும் முகம் கோணாம தைரியமா சந்திக்கிறதுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். அதை விசுவாசிக்கணும். நாம இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இன்றைய காலையில் நீங்க பயந்து போனவர்களாம் வந்திருக்கலாம். மனுஷனை பார்த்தா பயம், பிரச்சனையை பார்த்தா பயம், பரீட்சையை பார்த்தா பயம், சூழ்நிலைகளை பார்த்தா பயம், எல்லாத்துக்கும் பயந்து நடுங்கிட்டு நீங்க ஒளிகிற ஒரு ஆளா இருக்கலாம். பரிசுத்தாவியான ஒரு மேல் வரும் பொழுது உன்னை தைரியத்தினால் நிரப்புகிறார். நீ நிறைய பேர் எனக்கு ரொம்ப பயம், நான் ரொம்ப பயந்த சுபாவம் அப்படின்றதே ஒரு வர்ச்சுவா மாத்திட்டாங்க. அதே ஒரு பெரிய பலனை போல ஒரு பெரிய வரமாக மாத்திட்டாங்க. நான் ரொம்ப பயந்த சுபாவம்ன்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் சொல்லுவேன், அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு வாசி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் ஒருவரையும் பயமுறுத்துகிறவர் அல்ல. நாம் பயப்படாம கர்த்தருக்கு முன்பான தைரியமா நிக்கணும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தா கூட பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அதான் தேவனுடைய ஆடு. கர்த்தருடைய பலத்தை பெற்றவங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. எத்தனை கொந்தளிப்பு வரட்டும், எவ்வளவு போராட்டம் வரட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு சவால்கள் வரட்டும், கர்த்தருடைய பிள்ளை தைரியமா நிற்கிறான், தலை நிமிர்ந்து நடக்கிறான். கான்ஃபிடன்ஸ் இன் யோர் ஹார்ட். சோதனைகளை பார்த்து பயந்து ஓடுகிறது இல்லை. பிசாசனுடைய அக்கினியாஸ்திரங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு பலன். இன்றைய காலையில் அந்த பலன் வேண்டுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த பலன் வேணும்? அந்த பலன் மாம்சத்தினால வருகிறது அல்ல, மனிதனால வருகிறது அல்ல, படிப்பினாலோ ஞானத்தினால வருகிறது அல்ல. அது பரிசுத்தாவியானவரால் உண்டாகிற ஒரு பலன். ஹல்லேலூயா. தாகத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்தாவியின் பலத்தை எனக்கு தாரும் அப்பா. நான் தைரியம் இல்லாம இருக்கேன், பயந்து நடுங்குகிறேன், எல்லாவற்றுக்கும் ஓடி ஒளிகிறேன். எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பலனை நீர் தாரும், சந்திக்க தைரியத்தின் பலனை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. அவரை ஆராதிங்க. ஹalleluya, ஹalleluya, பரிசுத்த ஆவியா என்னையும் நீரைத்தீரே. பரிசுத்த ஆவியா என்னையும் நீரைத்தீரே. நீர் நல்லவர், சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வவல். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வவல். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வவல். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, 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 hallelujah, worship your holy name, glorify your holy name. Thank you Lord. இந்த பாடல் பாடும்பொழுது விசுவாசிங்க, தேவன் என்னை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். நான் இன்னைக்கு ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறேன். என் பலவீனங்கள், பயங்கள், எல்லா விதமான இருதயத்தினுடைய படபடப்புகள், எல்லா விதமான திகில் என்னை விட்டு அகன்று நான் தைரியம் உள்ளவனாய் கர்த்தருக்காய் பிரகாசிக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியா என்னையும் நீரைத்தீரே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஹalleluya, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வவல். நீர் நல்லவர், நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை உங்கள் மேல் நிழலிடுகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலிடுகிறது. ஒரு தைரியத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, சத்துவத்தின் ஆவி. உரபாபாபா சந்தனரபதுலபௌரியா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் காலையில் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சத்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பயம் விலகட்டும், எல்லா அந்தகாரம் விலகட்டும். ஓ ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளை சந்திக்க பலன் தருகிறீர்கள், உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை இடைக்கட்டும், உம்முடைய வல்லமையினால் இப்பொழுதும் தரிக்கப்பட்டவர்களா எங்களை வழிநடத்தும். சோர்ந்து போனவர்கள் பலனடைவார்களாக, சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவம் பெறுவார்களாக. தேங்க்யூ லார்ட். அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.